இது 1 hour எபிசோட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய நரேட்டிவ் வந்து செட் பண்ணப்படுது, எஸ்பெஷலி அகெயின்ஸ்ட் திவாகர். திவாகர் வந்து ஒரு கேஸ்டஸ்ட், ரொம்ப கேவலமான மனுஷன், இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்லேயே ரொம்ப கொடூரமான மனுஷன்னா இந்த ஆள் தான், பாருங்க எப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி 1 hour எபிசோடில் ரிலீஸ் ஆன ஒரு கிளிப்பிங்கை போட்டு அதை காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கிளிப்பிங்கில் அவர் வந்து வினோதை பார்த்து சொன்னாராம், அவர் வந்து ஒரு தீண்டத்தகாதவன், ஒன்ட்டெல்லாம் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாராம். இது மாதிரி ஒரு ஆளை நீங்கள் உள்ளார வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு எக்கச்சக்க ப்ரெஷர் போடப்படுது, இன்னொரு பக்கம் பிக் பாஸ் டீமுக்கு எக்கச்சக்க ப்ரெஷர் போடப்படுது, இன்னொரு பக்கம் விஜய் டிவிக்கும் எக்கச்சக்க ப்ரெஷர் போடப்படுது. சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்பட்டு இருக்கு. உண்மையிலேயே திவாகர் வந்து அது மாதிரி வினோதை பார்த்து சொல்லியிருந்தாருன்னா முதல்ல கண்டிக்கிற ஆள் நானாக தான் இருப்பேங்க. ஆனால் அங்கே அது மாதிரி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. ஆக்சுவலாக திவாகர் அந்த 24 hour எபிசோடில் என்ன சொன்னார்னா, தீஞ்ச தீச்சட்டி வாயா அப்படின்னு சொல்லி சொன்னார். இது வந்து அப்போ மட்டும் சொல்லலை, அன்னைக்கு ஃபுல்லாகவே. இன்னொரு பக்கம் திவாகர் வந்து இவரை தோசை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவர் திருப்பி அந்த வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையை தான் பிக் பாஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணத்தினாலேயோ வந்து அதை பீட் பண்ணிட்டாங்க. இதில் பிக் பாஸ் டீமுக்கும் ஒரு பெரிய நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் திருப்பி சொல்லுவேன். அதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, வினோத் வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வந்தார் அப்படின்னு சொன்னாலும், ஆனால் அவர் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் தன்னை டாப் பொசிஷனில் வச்சுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பணம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு உண்மையிலேயே இந்த பிக் பாஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் கூட இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயஸ்டாக இருந்ததில்லை. ஆனால் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் வினோதுக்கு வந்து சாண்டி தெரியும் அப்படிங்கிறதுனால ஒரு கேவலமான பயஸ்டான பிக் பாஸ் டீமே பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு விஷயம் நடக்குது. பிக் பாஸ் வந்து சொல்கிறாருங்க, எல்லா கண்டஸ்டன்ட்டையும் வச்சுக்கிட்டு வினோத்கிட்ட சொல்கிறாரு, உங்களோட ஃப்ரெண்டு யாருன்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் ஃப்ரெண்டு உங்களை மாதிரி விளாட மாட்டார், ஸோ நீங்கள் அவரை மாதிரி விளாட்றீங்க அப்படின்னு சொல்லுறாரு. இது மாதிரி எல்லா கண்டஸ்டன்ட்டையும் போய் அவர் சொல்லுவார்? சொல்ல மாட்டார்ல. அது மட்டும் இல்லாமல் இது என்ன மாதிரி மனநிலையை மற்ற கண்டஸ்டன்ட்கள் மத்தியில் ஏற்படுத்தும்? ஐயோ இவருக்கு வந்து ஏற்கனவே கெத்திருக்கு போல், ஏற்கனவே கனி மேலே அந்த ஒரு இதுதான் இருக்குது, ப்ராபப்ளி அவங்களுக்கு வந்து பிடிக்கும் போல் இருக்குது, ஸோ நம்ம அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அது மட்டும் இல்லாமல் வினோத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேவலமான புல்லிங்க. திவாகரை விட்டு ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேங்கிறாரு, அதாவது கிறுக்க மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதை எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பேரில் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இது மாதிரி ஒரு மனுஷன் மேலே தப்பான நரேட்டிவ் செட் பண்ணுறது எவ்வளோ கேவலமான விஷயம். இது பிக் பாஸ் டீமும் சேர்ந்து பண்ணது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நேற்று இந்த மனுஷன் வந்து புலம்புறாரு கேமரா பார்த்து, கேமரா வந்து பார்த்திங்கன்னா திருப்புது. அது வந்து ஃபன்னி கிடையாது. ஒரு ஆளோட சென்டிமெண்ட்ஸை ஒரு ஆள் புலம்புறதை இக்னோர் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஃபன்னி. அண்ட் இப்போ இவரை பற்றி இவ்வளோ நாள் நேற்றுலாம் தப்பான நரேட்டிவ் செட் பண்ணாங்களா, அவருக்கு ரெட் கார்டு கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்னு செட் பண்ணாங்களே, இப்போலாம் அவங்களாம் வந்து மன்னிப்பு கேட்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு முதலே தெரியும் அவர் அது மாதிரி வார்த்தை சொல்லவே இல்லை அப்படின்னு. ஆனால் அவங்க தொடர்ந்து இது பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, வினோதை வந்து ஒரு டாப்பான கண்டஸ்டண்ட்டை நிறுத்தணும் அப்படிங்கிறதுனால தான். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்கிறாங்க, வினோத் வந்து டைட்டில் வின் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் என் வேலையை பார்த்துட்டு இருப்பேங்க. ஏன்னா நான் கரெக்டாக பேசினேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இன்றைக்கி ப்ராப்ளி புரியாதவங்களுக்கு இன்னொரு நாள் கண்டிப்பாக புரியும். ஏன்னா அது மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக அவங்க தொடர்ந்து அது மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக எக்ஸ்போஸ் தான் ஆகுவாங்க. ஸோ அவங்க டைட்டில் வின் பண்ணலைன்னா இட் டசன்ட் மேட்டர் ஃபார் மீ. எனக்கு என்ன மேட்டர்னா, நான் உண்மையை பேசுகிறேன்னா, நான் வந்து எனக்கு தோணுதை பேசுகிறேன்னா அதுதான் எனக்கு முக்கியம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். சோஷியல் மீடியாவில் ஒரிஜினல் வீடியோ இருக்குது, அண்ட் ஃபாலோட் பை இவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ணாங்க அப்படிங்கிற வீடியோவும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணுவோம். என்ன பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, உங்களுக்கு திவாகரை பற்றி வெளியில் எந்த வேணும் ஒப்பீனியனாக இருந்திருக்கலாம். எனக்கும் அந்த மாதிரி ஒப்பீனியன்லாம் இருந்தது. என்னடா அது ஒரு டாப் ஆக்டர்லாம் அப்படி வந்து இப்படி கீழ்த்தரமாக பேசுகிறாரு அப்படின்னு. ஆனால் உள்ளார போய் அந்த 40 நாட்கள் எப்படி விளாண்டுருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் என்னோட ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஏன்னா தட்ஸ் வாட் ஃபேர் டு த கேம் இல்லையா? ஸோ அதை தான் நான் பண்ணுறேன். ஸோ நான் அந்த விஷயத்தில் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். வேற என்ன இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Feel the impact, yeah, break it open, leaving nothing intact. Hey yo, you've been hacked.